நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். கட்டளையிடுங்க, காத்திருக்கிறேன். மதனா, வெற்றி மண்டப திறப்பு விழாவில் என்னை போல் உடை அணிந்து நீ மன்னனாக காட்சியளிக்க வேண்டும். ஐயே, என்னத்தான் இது? இந்த உடையும் பதவியும் உங்களுக்கே வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் என்னையே இந்த ராஜா வேஷம் போட சொல்கிறீர்களே, எதற்காகத்தான்? மிக முக்கியமான காரியம். மன்னன் உடையோடு நீ வெற்றி மண்டபத்திற்கு செல்ல வேண்டும். அங்கிருக்கும் சிம்மாசனத்தில் நீ அமர வேண்டும். உன் முன்னால் ஒரு ஆட்டக்காரி நடனமான வருவாள். அவளுக்கு பொன்னும் பொருளும் அள்ளி கொடுப்பதோடு முக்கியமாக முதலில் இந்த பதக்கத்தை தான் அவளுக்கு பரிசாக வழங்க வேண்டும். அத்தா, இதை நீங்களே கொடுத்து விட்டால் என்ன? இதயத்தை பரிசாக கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளாத பிறவியது. அவள் முகத்தையே நான் பார்க்க விரும்பவில்லை. அப்படியானால் நீங்கள் அங்கு வரவே மாட்டீர்களா? எண்ணியபடியே எல்லாவற்றையும் நலமாக முடித்துவிட்டு உன்னை குமரி நாட்டுக்கு அழைத்து செல்ல நிச்சயம் வருவேன். பயப்படாது. என்னத்தான் எனக்கான பிறகு எனக்கு என்ன பயம்? நீரிலே மூழ்கி விடு என்றாலும் சரி, நெருப்பிலே நட என்றாலும் சரி, தயாராக இருக்கு. மணிமங்கலத்தின் மரவர் குலமே, கடைசியாக விடை பெறுகிறேன். வருகிறேன். வணக்கம். மதனா, உன்னை வெற்றி மண்டபத்திற்கு அழைத்து செல்ல வீரர்கள் வருவார்கள். தயாராயிரு. என்ன மதனா? உங்களை மீண்டும் ஒரு முறை கண்குளிர பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அது மகிழ்ச்சியினாலா அல்லது துக்கத்தினாலா என்றே தெரியவில்லை. ஏதோ என் உடல் நடுங்குகிறது. எனக்கு பயமாக இருக்கிறது. மதனா, நீ கோழை அல்லவே. நீ செல்லுவது வெற்றி மண்டபத்திற்கு, மரண மண்டபத்திற்கு அல்ல. பெரியவரே, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். வா. ஆமா, உங்கள் மணிமங்கலம் இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை அடைய போகிறது. மாண்டு விட்ட வில்லவருக்கு திருமணம். இதை நான் நம்ப வேண்டும் என்கிறாயா? வில்லவர் சாகவில்லை, அவர் என் பாதுகாப்பில் தான் இருக்கிறார். ஒரு திருடனின் பேச்சை நம்புவதற்கு நான் அவ்வளவு ஏமாளி அல்ல. நான் சொல்வதை கேளுங்கள் பெரியவரே, நான் திருடன் அல்ல. நான் தான் குமரி மன்னன். என்ன? குமரி மன்னன்? ஆமா. இந்த திருமணத்தை நடத்தி வைத்து இந்த மணிமங்கலத்தை வில்லவரிடம் ஒப்படைத்து விட்டு நான் என் குடிசைக்கே செல்ல போகிறேன். அந்த நாட்டியக்காரியை போல் நீங்கள் காசாசி பிடித்தவர் அல்ல, கொள்கை வெறியர் என்று நம்பித்தான் உங்களை அழைத்து போக வந்தேன். யாரை கொள்கையற்றவர் என்று சொல்லுகிறாய்? அவர் இந்த நாடே நம்பி கிடக்கும் தெய்வம், மணிமங்கலத்தின் இளவரசி. என்ன? இளவரசியா? ஆமா. அவர் ஆடச் செல்லவில்லை. என்னை உடனே விடுதலை செய்யுங்கள். முடியாது. இனி நீ வாழக்கூடாது. ஏன்? நான் தான் மணிமங்கலத்தை உங்களிடம் ஒப்படைக்கப் போகிறேனே. ஆனால் எங்கள் இளவரசியை பறித்துக் கொள்ள போகிறாயே. கேவலம் ஒரு குடிசை வாசிக்க எங்கள் கோமகள் மாறிடுவதை நான் அனுமதிக்க முடியாது. அரச பரம்பரைக்கு அது மாபெரும் களங்கம். இப்போது என்னை என்ன செய்ய போகிறேன்? நீட்டு கொடுத்த போகிறேன். ஏன்? உங்கள் வாளாலே என்னை வீழ்த்தி விடலாமே. கூடாது. எங்கள் இளவரசி தீண்டிய உடல் இது. அதை என் வாள் அழிக்காது. இயற்கையிடமே உன்னை ஒப்படைக்கிறேன்.
உன்னை காண்பதற்கு முகமும் எங்கே
நான் ஒருவன் பிறந்திருக்கும் போது எதற்காக எனக்கு போட்டியாக வந்தாய்? வெள்ளவனை பாதுகாக்க முயற்சித்தாய், அவன் இந்நேரம் செத்திருப்பான். திருடனாக வேடமிட்டு காதலித்தாயே, கரம் பிடிக்க நினைத்தாயே, அதோ அந்த இளவரசி மாண்டு கிடக்கிறார். எல்லோரும் அடிந்தீர்கள். இது இரு நாடுகளுக்கும் நான் தான் மன்னன், ஏக சக்கரவர்த்தி. நீ இன்னும் சாகவில்லையா? உபரி நாட்டின் மாஜி மன்னனை, உன்னை துண்டாடும் பாக்கியத்தை நானே அடைகிறேன். என்ன இது? புலம்புகிறீர்களா அல்லது உங்கள் புத்தியை பேரித்து விட்டதா? கொடியவனின் பிடியிலிருந்து நமது நாட்டை மீட்டு தந்த கொள்ளை வீரர், சமதர்மத்தின் காவலர், சர்வாதிகாரத்தின் எதிரி இவர் மட்டுமில்லை என்றால் நாடில்லை, நலமில்லை, நாம் இல்லை, ஐயோ எதுவுமே இல்லை. அரச கட்டளைப்படி என் அன்பு தங்கை தங்கபாங்கனி உங்களிடம் இந்த ஒப்படைத்து வருகிறேன். பார்த்ததில்லை, அன்பு மொழியை கேட்டதில்லை, இந்த மனதை கொடுத்ததில்லை.